ஒரு உண்மை இன்று இரவு நடக்கும். நீங்க முக்கியமான ஒரு செயலை இன்னைக்கு செய்யணும். உங்க தலையில சாய்ப்பா கை வைக்க போகிறார். உங்க தலை உஷ்ணமாக இருந்தால் அவர் கை வச்சிட்டார்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் நடக்குமா? நடக்கும். ஆனால் யாரெல்லாம் நம்பி இந்த பதிவை கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நடக்கும். உங்கள் நம்பிக்கையை உடைக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. உங்களை கேலியும் கிண்டலும் ஏளனமும் செய்வார்கள். அதற்கெல்லாம் செவி கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் அவங்கள மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி நல்ல வாய்ப்புகளை வழங்கி உங்களை மேலும் மேலும் அலங்கரிப்பார். இன்று இரவு நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்திற்கு தயார் என்றால் மட்டும் இந்த பதிவை கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளையும் சாயப்பா தீர்ப்பார். ஒரு சாய்ராமுடைய ஒரு கண்ணீர் கதை. திரும்பிய பக்கம் எல்லாம் சோகம், திரும்பிய பக்கமெல்லாம் அடி வலி வேதனையோட நான் ஒவ்வொரு நாளையும் நரகத்தில் வாழ்வது போல நகர்த்தினேன். எல்லோரும் சொன்னாங்க, நீ நல்ல பெண் தான், உனக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் நிச்சயமா இருக்குது, ஆனாலும் உன்னோட வாழ்க்கை விதிப்படிதானே போகும், அதனால நீ கஷ்டப்பட்டாதான் வாழ முடியும், உன் தலையெழுத்து அப்படி இருக்குது, வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் திடீர்னு யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு ஒரு பதிவு என் கண்ணு முன்னாடி தலைப்போட வந்தது. உள்ளே என்னதான் இருக்குதுன்னு கேட்டேன். தடவை கேட்டேன், 2வது தடவை கேட்டேன், இது வரைக்கும் 7 தடவை கேட்டிருக்க இந்த பதிவை. இப்போ நான் சொல்றேன், நிச்சயமா நான் இந்த விதி அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள இல்லாம வெளியில வந்து சாதிப்பதற்கு உண்டான ஒரு வழியையும் ஒரு பாதையையும் சாயப்பா எனக்கு காண்பிச்சிருக்காரு. நான் முத இந்த சேனலை நான் பார்க்குறேன். இன்னைக்கு காலையில இருந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு உயிரை விடலாம் அப்படின்ற நிலைமையில நான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு 2 பெண் குழந்தைகள். வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் தேடும்போது தான் எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது.
நான் சாயப்பாவை அவங்க அப்பா சொல்லலை, நான் சாய்பாபாவை பெருசாக இது வரைக்கும் வணங்கலை. ஆனால் இன்னைக்கு கொடுத்த ஒரு பதிவும் அவர் எனக்கு முன்னாடி இருந்து வாழ்க்கைக்கு தேவையான வழிகளை சொன்னது போல இருந்தது. நான் இன்று முதல் சாயப்பாவை வணங்க போறேன் அப்படின்னாங்க. என்ன ஒரு அற்புதம்! எப்படி அவங்களுக்கு போய் சேருது? நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கடவுள் அவரே ஓடோடி வந்து உதவி செய்கிறாருன்னு நான் அடிக்கடி சொல்றேன். அதன்படிதான் இன்னைக்கும் இந்த சாய்ராமுக்கும் நடந்திருக்குது. உங்க எல்லோருடைய மனசுல இருந்தும் வேதனைகள் அதிகரிக்குது. நமக்கு வாழ்க்கையில விடியல் வராதா? நம்மளும் மற்றவங்க மாதிரி மகிழ்ச்சியுடன் வாழ முடியாதா? இது நல்லபடியா போய் முடியுமா அப்படின்ற கேள்விகள் இங்க நிறைய மனுஷங்களுக்கு இருக்கு. என் வாழ்க்கையில எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நானும் ஏற்கனவே மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். இப்போ அதை விட மோசமான வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பது போல நான் இன்னைக்கு கடைசி கட்டத்தில் இருக்கிறேன்னு கதறி அழுது எனக்கு வாய்ஸ் சாட் பண்றவங்க நிறைய பேர். எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான். உங்க லைஃப்ல நடந்த பாஸ்ட நீங்க மறந்து ப்ரெசண்ட்ல நீங்க வாழ்ந்தா ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும். செமையான ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்துடலாம். அடிக்கடி நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய சோகம், இருக்கக்கூடிய துன்பம், அந்த ஏமாற்றம், அந்த துரோகம். நான் என்ன செஞ்சேன் இப்படி ஒரு சூழ்நிலையில நீ என்ன வாழ வைக்கிறீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர். என்னோட பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், என் பெண் நல்லபடியா வாழணும், என் மகனுக்கு நல்லபடியா வேலை கிடைக்கணும், என் கணவர் பொறுப்பானவராக இருக்கணும், எனக்கு நோயில இருந்து காப்பாற்றணும்னு எத்தனையோ பெண்கள் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பெண்கள். அதே போல ஆண்களுக்கும் நான் பொறுப்பான மனுஷனா இருக்கணும், பொறுப்பானவன அந்த குடும்பத்தை நடத்தணும், என்னோட பசங்களை நல்ல இடத்துல வாழ வைக்கணும், கடன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஆண்களும். முன்னெல்லாம் பெண்கள் தான் ஜாஸ்தி மெசேஜஸ் வரும். இன்னைக்கு பெண்களை விட ஆண்களுக்கும் நிறைய 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 மெசேஜஸ் எனக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்னே ஒண்ணுதான், பி கான்ஃபிடென்ட். பி கான்ஃபிடென்ட். நீங்க நம்பிக்கையோட இருங்க. நீங்க பார்த்த காட்சியெல்லாம் கனவுல நடந்தது போல எதிர்காலத்தில் நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. இது சத்தியமான வாக்கு நான் சொல்றது. நான் பொய் சொல்லக்கூடாது. நான் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னா பொய்யா இருந்துச்சுன்னா கடவுள் என்னை தண்டிப்பாரு. உண்மையை மட்டும்தான் சொல்றேன், உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அந்த உண்மையில சொல்றேன். இனி சில வருஷத்துல உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அன்னைக்கு நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் இது கனவா இருந்திருக்குமோ அப்படின்னு நம்புற அளவுக்கு நீங்க எதிர்காலத்துல சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. இப்போ ஒரு
குருவி சவுண்டு கேட்டுதா? இந்த குருவி சவுண்டோட சத்தம் எதை வச்சு புரியுதா உங்களுக்கு? கடவுள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான சிக்னல். நீங்கள் நம்புவீங்க, நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க. ஏன்னா நீங்கள் எத்தனையோ வழிகளை ட்ராவல் பண்ணீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ண அத்தனை வழியும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கற்றுக் கொடுக்கல. ஆனால் இனி இந்த ஒரு வழி இருக்குதுன்னு கடவுள் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக இந்த நொடி உணர்த்தி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியம், நீங்கள் செய்த புண்ணியம், இது எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வேலை செய்யும். அப்போ நீங்க பட்ட கஷ்டம், உங்களுக்கு பிடிச்ச தரித்திரம் எல்லாமே 10 மடங்கு நல்லவைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா உங்க புண்ணிய கணக்கும் அப்படிதான் எனக்கு தெரியுது. உங்க பெற்றோர்களோட புண்ணிய கணக்கும் உங்களை வந்து சேரும். ஸோ எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகளும் புண்ணியங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த நொடி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நொடி உங்களை கடவுள் உங்கள் தலைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கைகளை உங்கள் உச்சந்தலையில் வைங்க, கண்களை மூடுங்க, நான் சொல்றது போல காட்சிப்படுத்துங்க. சாயப்பா உங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கை உங்க கை இல்லை, சாயப்பாவோட கை. நீங்க அழுத்தி தொடும்போது ஒரு உஷ்ணம் உங்க உச்சந்தலையில வருதுன்னா அது சாயப்பாவோட கையா இருக்குதுன்னு நம்புங்க. கடவுளுக்கு நன்றி, சாயப்பாவுக்கு நன்றி, என் குலதெய்வத்துக்கு நன்றி, என் பெற்றோர்களுக்கு நன்றி, என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட அத்தனை பெரிய மனிதர்களுக்கும் நன்றி 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 நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இனி உங்க தலை இந்த நிமிடம் உடனுக்குடன் குளிர்ச்சி ஆகும். இது எல்லாமே ஒரு சிக்னல்ஸ். இது எல்லாமே ஒரு சிக்னல். கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறாரா, என்னிடம் வந்து சேர்ந்திருக்காரா, எனக்கு நன்மைகளை செய்கிறாரா அப்படின்னு ஆயிரம் கேள்விகளை நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அத்தனைக்கும் இந்த நன்மைகள் இந்த நொடியிலே நடக்குது. இப்போ கண்ணை நீங்கள் திறக்கலாம். இது யாரெல்லாம் இது உண்மைன்னு நம்புறீங்களோ அத்தனை பேருக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய தரிசனத்தை நீங்கள் காண்பீர்கள். மிகப்பெரிய தரிசனத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா கடவுள் இருக்கிறாரு. கடவுள் இல்லை அப்படின்னா எந்த நல்ல விஷயங்களும் எந்த மனுஷனுக்கும் நடந்திருக்காது. இங்க 1,00,000 பேருக்கு நிறைய நன்மைகளை கடவுள் கொடுத்திருக்கார். 1,00,000 பேருக்கு எத்தனையோ மிராக்கல்ஸ் நம்ம அன்பை சாயில. அப்போ அவர் இல்லாமலா அந்த மிராக்கல் நடக்குது. 15 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிக்கு 2 குழந்தைங்க. ஒரு பெண், அவங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. 42 வயசு அவங்களுக்கு நிச்சயம் நடந்திருக்குது. நல்ல மனுஷன். நம்ம அன்பை சாயில இவங்க இருக்கிறாங்க. அதே போல அவர் சாயப்பாவோட மிகப்பெரிய டிவோட்டி. அவர் இந்த பெண்ணை பார்த்து பரிதாபத்துக்காக கட்டுக்கல,
நீங்கள் என் கூட வாழ்ந்தா அது எனக்கு நல்லதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. அவர் என்கிட்ட ஆடியோ மெசேஜ் பண்ணுறாரு. உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணை கட்டுங்க. உங்கள் குடும்பத்தை பற்றியே தான் என் வருங்கால மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாங்களாம் அப்படி இப்படின்னு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எப்படி நடக்குதுன்னா ஒரே விஷயந்தான். நம்பிக்கையை வைத்து அவங்க வழிபட்டதால, நம்பிக்கையோட அவங்க இருந்ததால அந்த நம்பிக்கையை கடவுள் காப்பாத்தினாரு. நான் உங்களை நம்பி ஒரு உதவி கேட்குறேன். நீங்கள் 100க்கு 100 செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு நான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன். அப்போ நீங்கள் எனக்கு கண்டிப்பாக அந்த உதவியை செய்வீங்க. இதே நான் சும்மா ஒரு பேருக்காக ஒரு உதவி கேட்குறேன், ஏன்னா நம்பிக்கை இல்லை. நீங்கள்லாம் செய்வீங்களா? நமக்கெல்லாம் நான் யார்? கூட பிறந்தவனா? இல்லையே, நான் யாரோ தானே. அதனால் சும்மா கேட்டு வைக்கலாம், உதவி செய்கிறாங்களான்னு பார்க்கலாம். அந்த மனநிலையில் நான் உங்களை அப்ரோச் பண்ணால் எனக்கு அந்த உதவி கிடைக்குமா? அப்போ கடவுள் நீ நம்பிக்கையோட காரியத்தை சாதிச்சா அதுக்கு உதவி பண்ணுறாரு. நீ நம்பிக்கை இல்லாமல் காரியத்தை செஞ்சால் அதுக்கு அவர் உதவி செய்யலை. இந்த வித்தியாசம்தான் இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரன் அமைஞ்சிருக்குது. அப்போ கடவுள் இருக்கிறாரு. ஆனால் மனிதனுடைய மனசு பல விதத்திலையும் குழப்பத்தோடையும் பயத்தோடையும் பதட்டத்தோடவும் இருக்குது. குழப்பம், பயம், பதட்டம். நீங்கள் இந்த 3மே இருக்கீங்களா? இல்லை இந்த 3ல் 1 உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பயம் இருக்குதா? பதட்டம் இருக்குதா? இல்லை குழப்பம் இருக்குதா? இல்லை 3மே இருக்குதா? அதாவது ஏதோ 1 இருந்தால் கூட வாழ முடியாது. அப்போ 3 இருந்தால் வாழ முடியுமா? வாழவே முடியாது. அப்போ மனசில் இருந்து நாம் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதனுடைய முடிவு தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. மனசில் இருந்து வரக்கூடிய செயல்கள், மனசுக்கு உள்ள வரக்கூடிய எண்ணங்கள், இதையெல்லாம் பொறுத்து தான் தனி மனிதனுடைய வாழ்க்கை உயருதா இல்லை தாழ்ந்து போகுதான்றத நாம் பிரிக்க முடியும். இதையெல்லாம் 1க்கு 10 தடவை யோசிச்சு பாருங்க. 10 கூட வேண்டாம், 100 தடவை கூட யோசிச்சு பாருங்க. இந்த பதிவில் சொன்னது போல ஏன் உங்களுக்கு நடக்குது? நீங்கள் நம்புறதால. அப்போ இந்த பதிவில் சொன்னதுபடி ஏன் உங்களுக்கு நடக்கலை? நீங்கள் நம்பாததால. இப்போ நான் சொன்ன தலையில் கை வைங்க, அவரை நினைங்க. அவர் தான் உங்கள் தலையை தொட்டுட்ருக்காரு. ஒரு உஷ்ணம் ஏற்படும் அப்படின்னு. அப்போ இது எல்லாருக்கும் நடக்குதா? இல்லையே. அப்போ ஏன் நடக்கலை? நம்பல, நடக்கலை. அப்போ அவங்களுக்கு ஏன் நடந்தது? நம்பினாங்க, நடந்துச்சு. இதில் இன்னும் சில பேர் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம நினைச்சா அப்படி தானே நடக்கும், அது உண்மையாயிடுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வியும் பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா நான் சொல்கிறது எல்லாம் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் அப்படி யாரும் சொல்கிறது ஃபுல்லாக எல்லாம் ஏற்றுக்கலாம் மாட்டேன். அப்போ என்ன மாதிரி தானே எல்லோரும் இருப்பாங்க. அப்போது நம்பாதவங்க நம்புறவங்களை பார்த்து ஏளனமாக இந்த பேச்சை பேசுவாங்க. ஆமாம், நீ நினச்ச அவர் தொடுவாருன்னு, அவர் தொட்டா உன் தலை சூடாகும்னு நினச்ச, அதனால நடந்துச்சு. எப்பா அதானப்பா உண்மை, அதான உண்மை. புரியுதா உங்களுக்கு? இல்லை புரியலையா?
உங்களை ஏளனமாக பேசக்கூடியவர்கள் இப்படி தான் பேசுவாங்க. நீ அவர் சொன்னதால நீ தலையை தொட்ட, அதனால நடந்துச்சு. இப்போ அது உண்மையாயிடுமா? நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்குது. இதுதான் உண்மை. இதை நான் சொல்லலை, விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நீ யாருன்னா உன்னோட எண்ணங்கள் தான் நீயே தவிர வேற எதுவும் நீ இல்லைன்ட்டார். பெரிய ஞானிங்க, பெரிய ஞானி விவேகானந்தர், தெரியும்ல. அப்போ இந்த ஏளனமா பார்க்குறவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பதில் இப்படி சொல்லுங்க, அதையா நம்பிக்கை. நம்பிக்கை வச்ச மனுஷன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்பிக்கை வைக்கணும். யாருக்கிட்டையும் நம்பிக்கை வைக்க மாட்டேன், என் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன், கடவுள் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன்னா என்ன சாதிக்க போற இந்த உலகத்தில்? சும்மா இப்படியே பல பேரை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு, நக்கலும் நையாண்டி பண்ணிக்கிட்டு, வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை இந்த கருமா சேர்ந்து கொடுக்கும்போது நீ குருமாவாக மாறிடுவ. அப்படி கோயில் கோயிலாக போயிருவ, கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை காப்பாற்று. நீ எத்தனை சாமியை கிண்டல் பண்ண, எவ்வளவுக்கு எவ்வளோ பேசாத பேச்செல்லாம் நீ பேசுன. ஸோ நிறைய மனுஷங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. தன்னை ஒரு ஜீனியஸாக காட்டிக்க பயங்கரமாக போராடுவாங்க. அப்போ இந்த கடவுளை வணங்குறது எல்லாம் சும்மா ஒரு பைத்தியக்காரத்தனம், இது ஒரு முட்டாள்தனம். சரி, நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்கிறது கரெக்டு தான், பைத்தியக்காரத்தனம் முட்டாள்தனம். சரி, நீ கடவுளை நம்பல, நீ வாழ்க்கையில் என்ன கிழிச்ச? இந்த கேள்வியை நம்ம கேட்கலாமா, கேட்கக்கூடாது? அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவன் அமைதியாக போயிடுவான். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டதான் நினச்சி தோல்வி மேலே தோல்வி அடைகிறாங்களே, அவங்க தான் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மற்றவங்க ஏளனப்படுத்தும் போது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் உடைக்கக்கூடாது. மற்றவங்களுடைய வேலை அதுதான், அவங்க சிறப்பாக செய்கிறாங்க. ஆனால் உங்கள் வேலை நம்பிக்கை வைக்கிறது வாழ்க்கை மேலேயும் கடவுள் மேலேயும் உங்கள் மேலேயும். அப்போ நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யலைன்னா அப்போ வாழ்க்கையில் எப்படி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ல. கொஞ்சமாவது நாம் அடுத்த கட்டத்துக்கு மூவாக முடியுன்ற நம்பிக்கையை வச்சாதானே நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நல்லா பயங்கர சத்தத்தோட பட்டாசு வெடிக்க போகுதுன்னு நினைப்போம், ஆனால் அது புஸ்வானமாக மாறிடும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது. புஸ்வானமே பட்டாசு போல வெடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, வாழ்ந்து பாருங்க. கடவுள் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா.